கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் உடைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் சீமோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்க தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் பர்னபாவையும் சவுலையும் தம்முடைய ஊழியத்திற்கென்று பிரித்து அனுப்பும்படியாக கூறின பொழுது, அவர்கள் எல்லோரும் உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் தங்கள் கைகளை வைத்து அவர்களை அனுப்புகிறார்கள். இவர்களும் கூட கப்பல் ஏறி பல பட்டணங்களை கடந்து பாப்போ என்னும் பட்டணத்திற்கு வருகிறார்கள். அங்கே பரியேசு என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் இருக்கிறான். அவன் மாய வித்தைக்காரனும் கள்ளத்தீர்க்கதரிசியுமாக இருந்தான். அவன் செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தவனாக காணப்பட்டான். இந்த செர்கியு பவுல் என்ற அதிபதி பவுலையும் பர்னபாவையும் அழைத்து வேத வசனத்தை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் இந்த மாய வித்தைக்காரனோ அந்த அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படியாக பவுலோடும் பர்னபாவோடும் எதிர்த்து நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இங்குதான் முதலாக சவுலின் பெயர் பவுல் என்று மாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பவுலினுடைய ஊழியம் இந்த இடத்திலே தான் முழுமையாக ஆரம்பமாகிறதை நாம் காண முடியும். இதன் பிறகு பவுலை குறித்து அநேக காரியங்களை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் நிருபங்களிலும் நாம் வாசிக்க போகிறோம். இந்த பவுல் அந்த மனிதனை உற்று நோக்கி, கபடுக்கும் பொல்லாங்குக்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இப்பொழுதோ கர்த்தருடைய கை உன்மேல் இருக்கிறது. சில காலம் சூரியனை காணாதபடிக்கு நீ குருடனாயிருப்பாய் என்று சொல்லி அவனை சபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தானே அந்த மனிதன் கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை பார்த்துதான அந்த அதிபதி கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். இதன் பிறகு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் கப்பல் ஏறி பிம்பிலியாவுக்கும் பெர்கே பட்டணத்திற்கும் வருகிறார்கள். அந்த இடத்திலே யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு மறுபடியுமாக பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து உட்கார்ந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே இவர்களிடத்திலே தேவ வார்த்தையை பேசும்படியாக அந்த ஜெப ஆலயத்திலே இருக்கிறவர்கள் கூறும் பொழுது, பவுல் எழுந்திருந்து எல்லோருக்கும் முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருந்தார்கள், வனாந்திரத்திலே 40 வருடமாக நடந்து வந்தார்கள், கானானை சுதந்தரித்தார்கள், தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்க பென்யமீன் கோத்திரத்தானாகிய சவுலை அவர்களுக்கு தேவன் ராஜாவாக எப்படி கொடுத்தார், சவுலின் குடும்பத்தை தள்ளி தாவீதின் குடும்பத்தை தேவன் எதற்காக ஏற்படுத்தினார், அந்த தாவீதின் குடும்பத்திலே வந்ததான இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த உலகத்திலே வந்து அவர் எப்படியாக வாழ்ந்தார், இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததான யோவானை குறித்ததான காரியங்களை அவர்களுக்கு கற்பிக்கிறான். மாத்திரமல்ல, இயேசுவும் கூட அவர் மரித்து அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு கூறுகிறான். மாத்திரமல்ல, இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினதினாலே அவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார் என்பதை சுவிசேஷமாக அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தாவீதையும் இயேசுவையும் அவர்கள் ஒப்பிட்டு அந்த இடத்திலே காரியத்தை கூறுகிறார்கள். தாவீது மரித்து தன் பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்பட்டான், தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை என்பதாக பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட அநேக யூதரிலும் யூத மார்க்கத்திலே பக்தி உள்ளவர்களும் கூட அவர்களுடைய வார்த்தையிலே விசுவாசித்தார்கள், பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்களாம். அடுத்த ஓய்வு நாளிலே இன்னும் அநேகர் வந்தார்கள். இதை பார்த்ததான யூதர்களில் சிலர் பொறாமை கொண்டு பவுலுக்கு விரோதமாக பேசி அவர்களை தூஷிக்கிறார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியமாக, முதலாவது உங்களுக்கே வேதவசனம் சொல்லப்பட்டது, நீங்கள் தள்ளின பொழுது உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாக தீர்த்து கொள்கிறபடினாலே புறஜாதியாருக்கு இப்பொழுது சுவிசேஷம் சொல்லப்படுகிறது என்பதாக கூறினார்கள். இதை கேட்ட புறஜாதியாரும் சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக கர்த்தருடைய வார்த்தையானது எல்லா இடத்திலேயும் பிரசித்தமானது. யூதர்களோ கனமுள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் விரோதமாக எழுப்பி அவர்களை துன்பப்படுத்தி துரத்தி விடும்படியாக செய்கிறார்கள்.
இந்த மனிதரோ தங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போட்டுவிட்டு இக்கோனியா பட்டணத்திற்கு போகிறார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் இக்கோனியா பட்டணத்திலே வந்து ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளானவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அங்கேயும் யூதர்கள் இவர்களுக்கு விரோதமாக கூடி பகையை உண்டாக்குகிறார்கள். இதை அறிந்தவர்கள் அந்த ஊட்டை விட்டு ஓடி போய் லிஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளில் சுற்றுப்புறங்களிலும் இருக்கிறதான ஊர்களிலே சுவிசேஷத்தை கூறுகிறார்கள். லிஸ்திராவிலே ஒரு மனிதன் இருந்தான். தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் சப்பானியாக அவன் காணப்பட்டான். பவுல் பேசுகிறதை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் அவனை உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்திலே உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நில் என்று சொல்லும் பொழுது அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுல் செய்த இந்த காரியங்களை பார்த்து தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்திலே வந்திருக்கிறார்கள் என்று ஜனங்கள் அவர்களுடைய பாஷையிலே கூறினார்கள். பர்னபாவை யூப்பித்தர் என்றும், பவுல் அவன் தலைவனாக இருந்து பிரசங்கத்தை எல்லாம் செய்தபடியினாலே அவனை மெர்க்குரி என்றும் கூறுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் தங்கள் பட்டணத்தில் இருந்த யூப்பித்தருடைய கோவில் பூஜாசாரிகள் எருதுகளையும் பூமாலைகளையும் கொண்டு வந்து அவர்களுக்கு பலியிட மனதாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர்கள் ஓடி போய் சத்தமாக, மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் மனிதர்கள் தான். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய நாமத்தினாலே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறோம். நீங்கள் அவரிடத்திலே திரும்ப வேண்டும் என்ற தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கூறினார்கள். இந்த நேரத்திலே யூதர்கள் வந்து பவுலை கல்லெறிந்து கொள்ளும்படியாக ஊருக்கு வெளியே இழுத்து செல்கிறார்கள். ஆனாலும் சீஷர்கள் அவர்களை சுற்றி நிறுந்தபடினாலே பவுல் மறுபடியுமாக பட்டணத்திற்குள்ளாக பிரவேசித்து பர்னபாவுடனே கூட சேர்ந்து தெர்பைக்கு போகிறான். அங்கேயும் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். மறுபடியுமாக அவர்கள் லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோக்கியாவுக்கும் வருகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் மறுபடியுமாக சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்ல நேரிடும் என்று சொல்லி அந்த சபைகளின் மூப்பர்களை ஏற்படுத்தி உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கும்படியாக செய்கிறார்கள். மறுபடியுமாக பம்பிலியா நாட்டிற்கு போகிறார்கள். அங்கே பெர்கே ஊரில் வசனத்தை சொல்லி அத்தேலியா ஊர் வழியாக அந்தியோக்கியாவுக்கு வருகிறார்கள். அங்கே அவர்கள் புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை சொன்னது மாத்திரமல்ல, சீஷருடனே அநேக நாள் சஞ்சரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரம். இந்த நேரத்திலே யூதர்களில் சிலர் மோசையின் முறைமையின்படியாக புறஜாதியார் யாரும் விருத்த சேதனம் பண்ணவில்லை, இவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதாக ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். இதனாலே மிகுந்த வாக்குவாதம் உண்டாகிறது. உடனே பேதுரு அந்த இடத்திலே எழும்பி நின்று, இவர்களும் நம்மை போல் தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர்கள் தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிறார்கள். இப்படி விசுவாசத்தினாலே அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுத்த பொழுது நாம் ஏன் இந்த நுகத்தடியை அவர்கள் மேல் சுமத்த வேண்டும் என்பதாக ஒரு கேள்வியை எழுப்புகிறான். மேலும் இந்த இரட்சிப்பானது அவர்களுக்கு கிருபையினாலே வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு கூறுகிறான். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தேவன் தங்களை எப்படியாக புறஜாதிகளின் மத்தியிலே பயன்படுத்தினார், அற்புத அடையாளங்களை செய்தார் என்பதை விவரித்து சொன்னார்கள். அதன் பிறகு யாக்கோபும் கூட பேதுரு கூறியது போலவே தேவன் எப்படியாக தீர்க்கதரிசிகள் மூலமாக புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதை கூறியிருக்கிறார் என்று விவரித்து சொல்கிறான். பவுலோடும் பர்னபாவோடும் 2 மனிதர்களை அவர்கள் அனுப்புகிறார்கள். பர்சபா என்னும் மறுபெயர் கொண்ட யூதாவையும் சீலாவையும் அனுப்புகிறார்கள். அவர்களுடைய கையிலே ஒரு நிருபம் கொடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. அந்த நிருபத்திலே எங்களால் கட்டளை பெறாத சிலர் வந்து உங்களை விருத்த சேதனத்துக்கு நேராக நடத்துகிறார்கள், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். ஆனாலும் நீங்கள் தேவனுடைய நாமத்திற்காக உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் சில காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள், இரத்தத்திற்கும் நெருங்குண்டு சத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும். அவசியமான இவைகளை தவிர வேறு பாரமான வேறொன்றையும் உங்கள் மேலே நாங்கள் சுமத்தாமல் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கும் சரியாக படும் என்று நினைக்கிறோம் என்பதாக ஒரு நிருபத்தை கொடுக்கிறார்கள். இந்த நிருபத்தை பெற்றுக்கொண்டு வாசித்த ஜனங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். இதன் பிறகு பர்னபாவும் பவுலும் ஒருவர் நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் இருக்கிற சகோதரரை போய் பார்ப்போம் என்று கூறுகிறார்கள். பர்னபா மார்க்கு என்று பெயர் கொண்ட யோவானை அழைத்து செல்வோம் என்று கூறுகிறான். பவுலோ அவன் நம்மோடு கூட வராததினாலே அவன் வேண்டாம் என்று கூறுகிறான்.
இதனாலே அவர்களுக்குள்ளாக கோபமான ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது. அவர்கள் ஒருவரை ஒருவருக்கு பிரிந்து செல்கிறார்கள். பர்னாபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு சீப்புரு தீவுக்கு போகிறான். பவுலோ சீலாவை கூட்டிக் கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திறப்படுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக பவுலின் ஊழியமானது பல தேசங்களுக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கும் வேறு சில பகுதிகளை பார்க்கலாம். God bless you all.